மைக் டெஸ்டிங் 1 2 3 வணக்கம் 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 மக்களே. ஆஃபீஸில் போயிட்டு வேலை பார்க்குற கஷ்டத்தை விட உண்மையான அட்வென்ச்சர் எல்லாம் ஆஃபீஸ் போகிற ஜேர்னியில் தான் ஆரம்பிக்குது. காலையில் வீட்டை விட்டு கிளம்புறப்போ ஒரு எண்ணம் இருக்கும், இன்றைக்கி சீக்கிரம் போயிடலாம் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு. ரோடுக்கு வந்ததும் அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே டிராஃபிக் எடுத்துரும். பஸ்ஸில் போகிறவங்களும் வேறு லெவலுங்க. ஒரு சீட்டு காலியாக தெரிஞ்சால் போதும் ஒலிம்பிக் ஃபைனலில் ஓடுற ஸ்பீடில் போவாங்க. போய் பார்த்தா அது பேங்க் ரிசர்வ் ஆகியிருக்கும். ஸ்டாண்டிங்கில் போகிறவங்களாம் ஒரு கையில் போலை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த டேலண்ட்டுக்கு ஜிம் மெம்பர்ஷிப்பே தேவையில்லைங்கிறேன் நான். ஷேர் ஆட்டோலாம் அதுக்கு மேலே 5 பேருக்கான ஆட்டோவில் 8 பேரை கம்ஃபர்ட்டாக உட்கார வைக்கிறாரு நம்ம டிரைவர் அண்ணா. இவருக்கு நாசாவில் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் ஜாபே கொடுக்கலாங்க, அந்தளவுக்கு அவருடைய டேலண்ட்லாம் இருக்கும். கொஞ்சம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கு மேலே நான் போனோன்னா ஷேர் ஆட்டோவில் ஃபுட்போர்ட் தான் அடிக்கணும் அப்படின்னு இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன தான் இடிச்சிட்டு போகிறதுலாம் ஒரு காண்டாக இருந்தாலும் அண்ணன் ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க, ஏமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்களேன் ஏறுவாங்களான்ட்டு. என் மடியில் உட்கார வைக்கிங்கன்னா நான் 20 ரூபாய்க்கு பதில் 10 ரூபா பே பண்ணிட்டு அப்படி ஓரத்தில் இறங்கிடுறேன் அப்படின்னு தான் மைண்டில் இருக்கும். ட்ரெயினில் ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களாம் ஒரு ஃபேமிலி மாதிரி, யாருக்கும் யாரோட பேரும் தெரியாது. ஆனால் யாராவது 2 நாள் வரலாம், ஐயோ அந்த பர்சனை நம்ம இன்றைக்கி பார்க்கவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிடும். இதில் சில க்ரஷ் எல்லாம் இருக்கும். ட்ரெயின் ட்ராவல்லாம் பண்ணுறப்ப டெய்லி ஜேர்னி உருவாக்குற ஃப்ரெண்ட்ஷிப் தான். இதில் சில ஷார்ட் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கும். யார் தெரியுங்களா? கூட்டமாக இருக்கிறப்ப அப்படியே ஒரு அக்கா மட்டும் இச்சுன்னு எல்லாரும் தள்ளின்னு வரப்போ எல்லாருமே சேர்ந்து கத்துவாங்க. அதில் 2 அக்கா மட்டும் சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள ஏங்க உங்களுக்கு என்னங்க இந்த இப்படி இடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு. நான் என்ன பண்ணுறது, நீ உள்ளே போ அப்படின்னு. இந்த கான்வர்சேஷன்லாம் பார்க்குறப்ப 2 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆன்ட்டியை திட்டுவாங்க, அந்த 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்மாக நடக்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் நினச்சி பாருங்கள், ட்ரெயினில் உள்ளெல்லாம் சீட் இருக்கிற இடத்துல அவ்வளோ இடம் இருக்குங்க, யாருமே அங்கே போக மாட்டாங்க. எல்லாமே அந்த என்ட்ரன்ஸில் தான் நின்றுட்டு இருப்பாங்க. என்ன தான் போன்னு சொன்னாலும் இது எல்லாத்தையும் தாண்டி லாஸ்ட் ஸ்டேஷனில் இறங்க போகிறவங்க தான் அப்படியே அந்த டோர் கிட்டே நிற்பாங்க. ஏங்க கொஞ்சம் உள்ளே தான் போங்களேன்னா நம்ம சொல் பேச்சே கேட்குறதுல பல வருது சிக்கி எடுக்குது ஈர தலையில் வந்துட்டாங்கன்னா எல்லாமே இங்கே தான். டிஃபன் சாப்பிட்றது எல்லாமே இறங்குறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. பைக்கில் போகிறவங்களுக்குலாம் சிக்னல் தான் மெடிடேஷன் சென்டர். ஹெல்மெட்குள்ளே நின்று வாழ்க்கை பிளான் பண்ணுவாங்க. க்ரீன் சிக்னல் வந்ததுமே அப்படியே பிளான்லாம் கேன்சல் பண்ணிட்டு நான் அப்படியே நேராக போயிடுவாங்க. காரில் போகிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, மேப்பை நம்பி கிளம்புவாங்க. மேப் மட்டும் 2 minutes சேவ்டு அப்படின்னு காட்டும். அவங்க போகிற ரூட்டில் 20 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். ஏன் இப்படி மாட்டிக்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் ஒரு ஃபன்னி அப்சர்வேஷன் என்ன, ஆஃபீஸ் போகிற வழியில் ஒரு டீ ஷாப்பு, பேக்கரி, ஒரு பஸ் ஸ்டாப்பு, தினமும் அதே இடம் அதே ஃபேஸ். ஆனால் யாருக்குமே யாரோட பேரும் தெரியாது, யார் என்னெல்லாம் தெரியாது. இருந்தாலும் ஒரு நாள் அந்த ஷாப் முடிந்தா இன்றைக்கி ஏதோ ஒரு மிஸ்ஸிங்கில் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும்ல. வாழ்க்கை இப்படி தான் சின்ன சின்ன பழக்கங்களால் தான் ஓடிட்டு இருக்கு போல். ஆனால் இதெல்லாம் என்ன தான் ஃபன்னாக பேசினாலும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இந்த மாதிரி வேரியஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி ஒருத்தவங்க கம்யூட் பண்ணி ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கும். ஏதோ ஒரு கனவை நோக்கி தான் அவங்களாம் ஓடிக்கிட்டே இருக்காங்கல்ல. இப்படி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோமே, நம்ம அந்த வாழ்க்கையை எப்போ அனுபவிச்சு வாழ போகிறோம் அப்படின்றதையும் ஒரு செகண்ட் யோசிங்க. இப்படி உங்கள் வீட்டில் உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்களோ ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவை, உங்கள் பாடிக்கும் ரெஸ்ட் தேவை. வந்தோன்னே எந்த பிரச்சனையும் சொல்லாதீங்க, ரிலாக்ஸாக இருக்க வைங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு ஒரு டீ இல்லை காஃபி போட்டு கொடுங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்படி ஓடி ஒருத்தங்களுக்காக உழைக்கிறாங்கன்னா எப்பயுமே நம்ம அவங்களுக்கு நன்றியோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தையும் மறந்துடாதீங்க. சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் டெய்லி ட்ராவலில் ரொம்ப ஃபேமஸான கேரக்டர் அப்படின்னு யாராவது இருக்கிறாங்களா? இருக்கிற கேரக்டர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள்.